ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேசி தமிழச்சி சேனல். நம்ம கிரேசி தமிழச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களை வந்து ரீச் பண்ணும். இந்த மொமெண்ட், இந்த நேரம் ஒரு தேங்க்ஸ் கிவிங் மொமெண்ட்டாக அமைய போகுது. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 200+ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டீங்க. நிஜமாகவே அதை வந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷத்துக்கு காரணம் நீங்கள் தான். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் உங்களோட வியூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தான் நிச்சயமாக என்னை சந்தோஷப்படுத்துது அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய எல்லாருக்குமே அண்ட் இந்த சேனலை வியூ பண்ணக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிக்கிறேன். பார்த்தீங்கன்னா சேனல் ஆரம்பித்த புதுசில் 100+ சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வரதே ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருந்துச்சு. என்னடா அது இவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருக்கு, நம்ம எப்படி சஸ்டெயின் ஆயிடுவோமா அப்படின்ற மாதிரிலாம் நிறையா கேள்விகள்லாம் உள்ளே போயிட்டே இருந்துச்சு. அப்பப்போ ஓடிட்டே இருக்கும். பட் இன்றைக்கி இந்த நேரத்தில் பார்க்கும்போது 200+ சப்ஸ்கிரைபர்ஸ், அதை பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக அது காரணம் நீங்கள் தான். ஸோ உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். இந்த நேரத்தில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சில பேருக்கு தேங்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டாக முருகேஸ்வரன், அவங்களோட சப்போர்ட் வந்து ரொம்பவே ஒரு பூஸ்டாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். நிறைய என்னோடய சேனலோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா முருகேஷோட ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பீங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து இந்த சேனலுக்காக ஷேர்லாம் பண்ணி எல்லாருமே வந்து இது பண்ணுங்கப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சஜஸ்ட் பண்ணது. ஸோ இந்த நேரத்தில் என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து நான் முருகேஷ்க்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மணிமொழி, சேனல் ஆரம்பித்த புதுசுலேருந்து நிறைய விஷயங்கள் சேனலுக்காண்டி பண்ணியிருக்காரு. நிறைய ஹெல்ப் அண்ட் நிறைய சப்போர்ட்டிவாக இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ தேங்க்யூ மணிமொழி. அடுத்ததாக சரவணா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 90s கிட்ஸ் அப்படின்ற பேரில் தான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணோம். 90s கிட்ஸ் தேடினாலே சேனல் நேம் வர மாட்டேங்குது, அப்புறம் இப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு சேனல் நேம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு 90s கிட்ஸாக கிரேசி தமிழச்சி அப்படின்னு மாற்றலான்னு சொல்லிட்டு இந்த கிரேசி தமிழச்சி நேமை சஜஸ்ட் பண்ணதே சரவணா தான். அண்ட் எல்லாமே லோகோலாம் ரெடி பண்ணியும் அவனே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ தேங்க்யூ சரவணா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு இளவேனில், எப்போயுமே வந்து இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ் கொடுத்து அண்ட் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. தேங்க்யூ இளவேனில். அடுத்ததாக என்னோடய ஃப்ரெண்ட் தினேஷ் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே இந்த டைமில் நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், உங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. இந்த நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ லைக் திஸ். எப்போயுமே இதே மாதிரி நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இன்னொரு விஷயம், இன்றைக்கி நம்மளோட சப்ஸ்கிரைபர் அமுதா மருது, அவங்களுக்கு வந்து பர்த்டே அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹாப்பி பர்த்டே அமுதா. இன்றைக்கி மாதிரியே உங்களோட வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கிரேசி தமிழச்சி சேனல் சார்பாகவும் எல்லாரும் சார்பாகவும் வாழ்த்துக்கிறோம். விஷ் யூ a very happy birthday அமுதா.